2026 சட்டமன்றத்துடைய பொதுத் தேர்தல். இந்த தேர்தல் களம் என்பது கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல். இந்த தேர்தல் களத்தில் வெல்லப் போவது தமிழ்நாடு என்பதை வாக்காளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வெல்லப் போவது தமிழ்நாடு அணி என்று சொன்னால், கரூர் மாவட்டத்தில் வெல்லப் போவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அணி என்பதை நாம் உறுதி செய்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்ற பல்வேறு திட்டங்களை பயன்படக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 1,91,000 தாய்மார்கள் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை முதலமைச்சர் வழங்கக்கூடிய அந்த மகத்தான திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகின்றார்கள். விடியல் பயணம் மூலமாக ஏறத்தாழ 900 ரூபாய் அளவிற்கு மகளிருக்கு சேமிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். நம்முடைய கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளை படித்து உயர்கல்விக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கக்கூடிய மகத்தான புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 11,988 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் அந்த உதவித் தொகையை பெற்று பயனடைந்து வருகின்றார்கள். அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவர்கள் தமிழ் முதல்வன் என்ற மகத்தான திட்டத்தின் மூலமாக 7,420 மாணவர்கள் மாதம் 1000 ரூபாய் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பெற்று பயனடைந்து வருகின்றார்கள். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கரூர் மாவட்டத்தில் 75,805 படித்தவர்கள் தங்களுடைய சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள். உலகம் உங்கள் கையில் என்ற வடிகட்டி வழங்கக்கூடிய மகத்தான திட்டத்தின் மூலமாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 11,876 மாணவிகள் மடிக்கணியை பெற்று தங்களுடைய உள்ளங்கையில் உலகத்தை தந்திருப்பவர் முதலமைச்சர் தளபதி அவர்கள். கலைஞர் கனவு இல்லத்தின் மூலமாக 2,445 வீடுகள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கட்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய இளம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தின் மூலமாக 30,669 மாணவிகள் குழந்தைகள் இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகின்றார்கள். வயதானவர்கள் தாங்கள் நியாய விலை கடைகளுக்கு சென்று பொருட்களை பெற முடியாத சூழலை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் தாய்மானவர் திட்டத்தை தந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 28,694 நபர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவருடைய குடும்பத்திற்கே நேரில் சென்று அந்த நியாய விலைகளினுடைய பொருட்களை வழங்கக்கூடிய மகத்தான தாய்மானவர் திட்டத்தை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 282 மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த 5 ஆண்டுகளில் 3 சக்கர வாகனங்கள் 76 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வாங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 27 முதல்வர் மருந்தகம், அதே போல நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலமாக 7,579 பேர் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 6,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயன்பெற்று இருக்கின்றார்கள். இன்னும் இங்கு பேசுகின்ற பொழுது நம்முடைய தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சுட்டி காட்டினார்கள். நானும் ஒரு பயனாளி என்று சொன்னார். வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இந்த 5 ஆண்டுகளில் 59,108 குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி வரலாற்று சாதனை படைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்படியான திட்டங்கள் அடிக்கடி மக்களுடைய வளர்ச்சிக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசை நடத்திய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக
என்ன தேவைகள் என்பதை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் புதிதாக கலைஞர் பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், நியூ டைடல் பார்க் 38.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், நெரூர் பாலம் 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், ரிங் ரோடு அமைப்பதற்கு 72 கோடி ரூபாய் நிதிகளையும், கரூர் மாநகராட்சிக்கு புதிய காவிரி முன்னேற்ற திட்டம் அமைப்பதற்கு 245 கோடி ரூபாய் நிதிகளையும், பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்கு 485 கோடி ரூபாய் நிதிகளையும், ஒரு அரசு புதிய வேளாண்மை கல்லூரியும், ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும், கரூர் கோவை 4 வழிச்சாலையாக 134 கோடி ரூபாய் நிதிகளையும், 9 மினி டெக் பார்க் அமைப்பதற்கு 22 கோடி ரூபாய் அரசு மானியமாகவும், கரூர் ஈரோடு சாலை அமைப்பதற்கு விரிவாக்கம் செய்ய 62 கோடி ரூபாய் நிதிகளையும், கரூர் மருத்துவக் கல்லூரியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய கட்டிடத்திற்கும், அதேபோல அரசு கலை கல்லூரியில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கூடுதல் கட்டிடத்திற்கும், மாவட்ட நூலகத்திற்கு 6 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், அதேபோல கலைஞர் இந்த திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் படைப்பகத்திற்கு 3 கோடி ரூபாயும், அதேபோல அறிவியல் பூங்கா அமைப்பதற்கு 6 கோடி ரூபாயும், அறிவுசார் மையம் அமைப்பதற்கு 2 கோடி ரூபாயும், மகளிர் தோழி தங்கு விடுதிக்கு 5 கோடி ரூபாயும், காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகத்திற்கு 6.25 கோடியும், வெங்கமேடு மீன் மார்க்கெட்டிற்கு 1.5 கோடி, இசைப்பள்ளிக்கு 1.25 கோடி என சொல்லிக் கொண்டே செல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அவர்கள். அவர் வழியில் மாண்பு துணை முதலமைச்சர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு விளையாட்டுத்துறைக்கும் இளைஞர் நலனுக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்திருக்கிறார்கள். ஒரு அரசு மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கும் தொழில்துறையினுடைய வளர்ச்சிகளுக்கும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கரூர் மாவட்டத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் புதிய சிப்காட் அமைப்பதற்கான அரசாணையை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நாம் இதெல்லாம் திட்டத்திலாம் சொல்றோம், மக்களிடத்தில் நேரில் செல்கின்றோம், வாக்காளரை சந்திக்கின்றோம், அரசு செய்த திட்டங்களை மற்றும் முதலமைச்சர் வழங்கிய சாதனை திட்டங்களை சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். சில பேர் இருக்காங்க, வண்டி ஏறினா மைக்கு குடிச்சா உரிமையில பேசுறது, திறந்தான்னு பேசுறது, என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கலாம், இல்ல என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம். இது 2 தான் தேர்தல் களத்தில் மக்களை சந்தித்து நாம் சொல்லுகின்ற படியாக இருக்கும். ஏறத்தாழ 50 வயசுல 30 வருஷம் பொது வாழ்வில் இருந்தாச்சு. இதுவரைக்கும் நான் அரசியல் களத்தில் யாரையும் தரக்குறைவாக பேசியதில்லை. சில பேரோட பேரும் கூட நான் உச்சரிச்சதில்லை. ஆனா அரசுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை நம்ம நெஞ்சு நிமிர்த்தி சொல்லி ஓட்டு கேட்கலாம் மக்களிடத்துல. உங்களுக்கு உரிமை நம்ம வருது, நீங்க விடியல் பயணத்துல பயனடைறீங்க, உங்க பொண்ணு புதுமை பெண்ல பயனடையுது, உங்க பையன் தமிழ் புதல்வன்ல பயனடைறாங்க, உங்க குழந்தைகள் காலை உணவு திட்டத்துல பயனடைறாங்க. இப்படி நாம் நிறைய சொல்லலாம். இன்னும் நிமிர்ந்து சொல்லணும்னா 5 வருஷத்துல கரூருக்கு 5000 கோடிக்கு திட்டங்களை முதலமைச்சர்கள் செய்திருக்கிறார் என்ற சரித்திர சாதனையை சொல்லி நான் வாக்குகளை கேட்கலாம். ஆனால் எதிர்ப்பு முகாமில் செஞ்சதையும் சொல்ல முடியல, செய்ய போறதையும் சொல்ல முடியல. செய்ய போறேன்னு சொல்றது எல்லாமே நம்முடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய திட்டங்களை நாற்படுற மாதிரி. முதலமைச்சர்கள் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறாங்க. மீண்டும் அரசு பொறுப்பேற்ற பிறகு அது 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். அதையே அவங்களும் திருப்பி சொல்றாங்க. ஏன்னா நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி, உறுதியா அவங்களுக்கு தெரியும் வரமாட்டாங்க. அதிமுக ஒருபோதும் மீண்டும் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியாது. அது மக்களுக்கு நன்றாக தெரியும், அந்த இயக்கத்திற்கும் தெரியும். ஆகையால் மக்களை சந்திக்கின்ற பொழுதும் அல்லது பத்திரிகையாளரை சந்திக்கின்ற பொழுதும் ஒருமையில் பேசுவது, தரைக்குறைவாக பேசுவது, இன்னும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இது போன்ற சூழல். சில பேர் அவருடைய இயக்கத்தினுடைய தலைவருடைய பிறந்த நாளுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பார்கள். மக்களுடைய பயன்பெறக்கூடிய பொருட்களாக அது அமையும். நம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநில தளபதியுடைய பிறந்த நாளுக்கு நாமும் ஒவ்வொரு இல்லங்கள் வாரியாக நம்முடைய கழகத்தின் சார்பில் மக்கள் பயனடையக்கூடிய பொருட்களை கொண்டு சேர்த்தோம். சில பேர் எதிர் முகாமையும் கொடுத்தாங்க. நான் கூட நினைச்சேன் தாமரம் தேருக்கு போயிட்டு அந்த 5 ரூபாய் கொடுக்குற போட்டு 2 அட்டை வாங்கி கொண்டு வந்து உள்ள போட்டு கொடுத்தாங்க. எனக்கு எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் விலைக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அப்படி நான் ஆசைப்பட்டதும் இல்லை.
ரோட்ல போகும்போது பார்த்துருக்கீங்க, ஒரு 5,6 கட்டி விளம்பரமா வச்சிருப்பாங்க. அவன் சாயப்பட்டியில சாயம் முடிஞ்சு மாட்டு வண்டி ஓட்டி மண்வெட்டி எடுத்து வெட்டி உடச்சு சம்பாதித்த சொத்து, அடிச்சு சொத்து, கொள்ளை அடிச்சு மக்களுக்கு கொடுக்காம கொண்டு போய் சேர்த்து வச்ச சொத்து தான் அந்த எல்ஜிபி பெட்ரோல். அதுதான் அந்த எல்ஜிபி பெட்ரோல். எனக்கு எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலும் நான் ஆசைப்பட்டதில்லை அது மாதிரி சொத்துக்கெல்லாம் வாங்கணும். என் சொத்துக்கள் எல்லாம் கரூர் மாவட்ட மக்கள் தான் என்னுடைய வாக்காளர்கள். நான் இன்னும் ஒரு துணி வேலை கூட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு குடும்பம் முக்கியமா, தொகுதி மக்கள் முக்கியமான, எனக்கு தொகுதி மக்கள் தான் முக்கியம். இரண்டாவதான் அதை தொடர்ந்து ஆதரவு மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்ற நம்முடைய தொகுதி மக்களுக்கு, மாவட்ட மக்களுக்கு வாழ்நாள் முழுக்க நாம் நன்றி உள்ளவர்களாக அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவருடைய எண்ணங்களை முதலமைச்சரிடத்தில் எடுத்து சென்று அதை திட்டங்களாக மாற்றி கொண்டு வந்து நாம் செயல்படுத்த வேண்டும். 2026 இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் இன்னும் நாம் செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதையெல்லாம் முழுவதுமாக கொண்டு வந்து சேர்த்து மற்ற மாவட்டங்களை விட கரூர் மாவட்டம் வளர்ச்சி பெற்ற மாவட்டம், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிய மாவட்டம் என்ற பெருமையை நாம் அனைவரும் உருவாக்க வேண்டும். அந்த வகையில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், BLA2, BLC, BDA, பூத்து மகளிரை சார்ந்திருக்கக்கூடிய வெள்ளும் தமிழ் பெண்கள், பூத்தினுடைய இளைஞரணி தம்பிமார்கள் என அனைவரும் தங்களுடைய பூத்துக்கு உட்பட்ட, குறிப்பாக நம்முடைய மத்திய மேற்கு பகுதிகளுடைய 29 வாக்குச்சாவடிகளும் தங்களுக்கு உட்பட்ட பூத்துக்களை ஒவ்வொரு வீடுகள் வாரியாக ஒவ்வொரு வாக்காளர்களையும் நேரிலே சென்று சந்தித்து நம்முடைய இயக்கத்திற்கு, நம்முடைய தோழமை இயக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் மீண்டும் உதயசூரியன் வெற்றி பெற்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்க வேண்டும். அந்த வகையில் 4 தொகுதிகளிலும் கரூர் தொகுதி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியனை வெற்றி பெற செய்தோம் என்ற பெருமையை உருவாக்க வேண்டும். 6 பதவி கலந்ததற்கு இங்கே மாநகர செயலரும் பதவி செயலர், மாநகர செயலருக்கும் பதவி செயலருக்கும் ஒரு போட்டி. 6 பகுதிகளில் எந்த பகுதி அதிகமான வாக்குகளை பெறும் என்ற போட்டி. அமைதியா இருக்காங்க. ஆரோக்கியமான போட்டி தானே வைக்கலாம். இல்ல நான் சொல்றேன் எங்களால முடியாது, தாரணியார் அதிகம் போட்டு வாங்கிடுவாங்க, இல்ல அவரு சொல்றாரு நான் வாங்கிடுவேன். சரி, மாநகர செயலர் சொல்லு, யார் அதிகமான ஓட்டுகளை வாங்க முடியும்? ஏதாவது ஒண்ணுதான முன்னாடி இருக்கு, ஏதாவது ஒண்ணுதான முன்னாடி இருக்கு. நிச்சயமாக ஏறத்தாழ 22,000 வாக்காளர்கள் நம்முடைய பகுதி கழகத்தில் இருக்கின்றார்கள். அந்த 22,000 வாக்காளர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நேரில் சந்திக்கிறோம். அது இளைஞர்களாக இருந்தாலும், இளம்பெண்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும், உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திட வேண்டும். 5 வருஷம் செஞ்ச சாதனைகள்ல அந்த 5,000 கோடிக்கான திட்டத்தை புத்தகமா அச்சடிக்கலாம்னு 170 பக்கம். பக்கத்துல நம்பியூர் கேட்டார், இங்கேயும் வந்து உட்கார்ந்துதான் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டார். இல்ல எங்க போனாலும் இருந்து கோயம்புத்தூர் போகும்போது கார்ல உட்கார்ந்தாலும் அந்த வேலை தான், சென்னையில இருந்து ஊருக்கு வரும்போது பிளேட்ல ஏறி உட்கார்ந்தாலும் 1 மணி நேரம் அதுதான் வேலை. அங்க முழுக்க முழுக்க நம்முடைய பணம், மக்கள், நம்முடைய எண்ணம், மனம் அனைத்துமே வந்து முழுவதுமாக மனசு முழுக்க மக்களை சுற்றி இருக்கும். கரூர் தொகுதி மக்களை சுற்றி இருக்கும், கரூர் மாவட்ட மக்களை சுற்றி தான் இந்த வெற்றி பயணம் என்பது முதலமைச்சர் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளும் உதயசூரியன் வெற்றி பெற்றதை போல ஒரு வரலாறை படைக்கக்கூடிய நிகழ்வாக 2வது முறையும் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளும் உதயசூரியன் வெற்றி பெற்றது சரித்திர சாதனையை அனைவரும் இணைந்து உருவாக்கிடுவோம். தலைவர் அவர்களுக்கு ஆதரவாக நாம் இந்த வெற்றிக்கடியை தலைவர் கழகங்களை இணைந்து சமர்ப்பித்திடுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 1,140 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை தந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 287 கிலோமீட்டர்
87 கிலோமீட்டருக்கு ரோடு மட்டும் போட்டிருக்கோம் மாநகராட்சி. 102 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் மட்டும் கட்டியிருக்கோம் மாநகராட்சி. ஏறத்தாழ குடிநீர் பணிகளுக்கு 26 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தோம். 15 நாளைக்கு இந்த குடிநீர்லாம் இப்போ 4 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மெகுமெண்ட்டுக்கு போகும்போது சொல்றாங்க, எனக்கு தண்ணி இப்போ டெய்லி வருது, 2 நாளைக்கு ஒரு கொடுத்தா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சூழலை சொல்லிட்டாங்க. ஆக ஒரு அரசு மக்களுக்கு செய்திருப்பது ஏறத்தாழ LED விளக்கு போடுறதுக்கு மட்டும் 15 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இப்படியான விலக்கழிவு மேலாண்மைக்கு 27 கோடி, ஒட்டுமொத்தமாக 1140 கோடி ரூபாய் அளவிற்கு மாநகராட்சியிலும் 12 ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் அளவிற்கும் இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 5 ஆண்டுகளில் 5000 கோடி வளர்ச்சி திட்டங்களை தந்த மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒன்றுபட்டு ஒரே சூரியனை வெற்றி பெற செய்வோம் என்ற வேண்டுகோளை உங்கள் இடத்தில் கோடு வைத்து அரசியல் பயணத்தை, குறிப்பாக தேர்தல் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் தோழமை இயக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை உங்கள் இடத்தில் அப்போது கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் யுத்தம் தான் இந்த 2026 தேர்தல். இந்த தேர்தல் களத்தில் தமிழ்நாடு அணி வெற்றி பெற வேண்டும். மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும். 200 தொகுதிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. அந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளும் வெற்றி பெற்று தங்களுடைய வெற்றியை கழகத்தலைவர்களை சமர்ப்பித்திருக்கிறோம் என்ற உறுதியை செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, காலை 8 மணிக்கு நேற்று தான் கூட்டத்தை தெரியப்படுத்தி ஒரே நாளில் அழைத்தவுடன் வருகை இருந்து சிறப்பை செய்திருக்கக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை உங்களுடைய வளர் பாதங்களில் சமர்ப்பித்து வெற்றி வெற்றி வெற்றி. அது மாதிரி முதலமைச்சர் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். அதற்கு கரூர் மாவட்டம் என்றும் துணை நிற்கும், வெற்றியை சமர்ப்பிக்கும் என்ற உறுதியோடு வருகை இருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு கலந்த வணக்கம், நன்றி.